ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நானும் நல்லா இருக்கேன். ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து தம்பிக்கு வந்து நிக்கா, ஸோ மேரேஜுக்கான விளாக் தான் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம சேனலை புதுசாக போய் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ மேரேஜ் காலையிலே பார்த்தீங்கன்னா பசங்க எல்லாமே ரெடியாகி வந்துட்டோம். ஸோ ரெடியாகி வந்துட்டு மாப்பிள்ளை வந்து நிக்காவுக்கு போகிறதுக்கு வந்து கார் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். பொண்ணு அழைச்சிட்டு போகிறதுக்கும் வந்து கார் ரெடி பண்ணி அனுப்பியாச்சு. ஸோ இப்போ வந்து மாப்பிள்ளையை ரெடி பண்ணிவிட்டு நிக்காக அழைச்சிட்டு போகிறதுக்கு வந்து காரை டெக்கரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வாங்க கண்டினியூவாக பார்ப்போம் நிக்காக எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பைக் எடுத்து வந்துடுறேன். நான் பைக் எடுத்துட்டு வரேன். ஏறலாம். சுதீவா, ஏய் வாங்கடா. வேகமாக ஒரு கற்று விட்டு தான் வீடியோ போட்டா பிரச்சனை. எடுத்து வச்சுக்க வேண்டியதாங்க. இந்த ஹதீஸ் தனி மனித ஒழுக்கம் என்பது இஸ்லாத்தில் அவ்வளவு முக்கியமானது. தனி மனித ஒழுக்கம் என்பது இஸ்லாத்தில் சரிபாதியாக கருதப்படுகிறது.
அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிச்சுட்டா அவர் மார்க்கத்தில் சரிபாதியை பெற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு மனிதனுடைய பாதி மார்க்கம் முழுமை பெறுகிறது அப்படின்னு சொன்னா இது பெரிய நன்மையா இல்லையா முஸ்லிம்களுக்கு? துண்டித்து வாழ்பவர் சுவனத்தில் எளிதில் நுழைந்துவிட முடியாது என்று குறிப்பிட்டார். நம்ம எப்படி நடந்துரும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டிய, ஏன்னா உறவுகள் எல்லாம் கூடியிருக்கக்கூடிய ஒரு இடம் நிகழ்வி. அன்பிற்குரியவர்களே, உறவுகளை பேணி வாழக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது. உறவுகளை பேணி வாழ்வோதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவ்வுலக வாழ்க்கையில் நமக்கு அதிகமான அபிவிருத்திகளை செய்கின்றான். நாளை மறுமையிலும் அவனுடைய அருளுக்கு உரியவர்களாக நம்மை அவன் ஆக்கி அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் இதனை ஆரம்பிக்கிறேன். இதில் 1445 வருடம் துல்ஹஜ் மாதம் பிறை 2க்கு சரியான இசை 2024 வருடம் ஜூன் மாதம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பகல் 12:05 மணிக்கு புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் காரைக்கால் அரசு காஜி ஆஜி எம் முகமது அலி மரைக்காயர் அவர்களால் நியமிக்கப்பட்டு அங்கீகாரம் பெற்ற நாயபு காஜி ஆஜி ஏ ஜமாலுதீன் மரைக்காராகிய நமது முன்பாகவும் இதன் பின்னால் விவரம் கண்டு எழுதப் போகின்ற சாட்சிகள் முன்னிற்கும் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் திருமராயன்பட்டினம் காந்தி சாலை எண் 21 வசித்து வரும் மருகும் ஏ முகமது ரசீத் ஆஜியா எம் ராபியத்துல் பசிரியார் இவர்களின் குமாரர் ஏ அப்துல் ரஹீம் அவர்களின் மருமகளும் எம் முகமது சதாம் ஹுசைன் அவர்களின் சகோதரரும் 29 வயதுடைய முதல் விவாக மாப்பிள்ளை எம் முகமது ரியாஸ் அவர்களுக்கும் புதுவை மாநிலம் காரைக்கால் மாவட்டம் திருமலராயன்பட்டினம் வெள்ளக்குளத்தெரு எண் 4 வசித்து வரும் எச் ஜேதர் அலி ஜே மெஹர் நிசா இவர்களின் குமாரசி முதல் விவாக பெண் ஜே ஜிவேரியா அவர்களை நிக்கா முடிக்கக்கூடிய ஊர் உறவை முறை சபையோர்களுக்கு முன்பும் மாப்பிள்ளையின் பெண்ணும் பெண்ணின் தகப்பனாரும் தாயாரும் மாப்பிள்ளையின் தாயாரும் மாப்பிள்ளையின் மாமாவும் மாப்பிள்ளையின் சகோதரரும் ஓர்பித்துக் கொண்டு நம்மை எழுத சொன்ன கல்யாண கடிதம் என்னவென்றால் மாப்பிள்ளை பெண்ணிற்கு மகர் 10.5 பவுன் இந்த சபையில் உடன் கொடுப்பதாய் வெளிப்படுத்தினார். பெண்ணும் மேற்சொல்லிய மகரை பெற்று ஏற்றுக்கொண்டு சரி என்று சம்மதம் தெரிவித்தார். இதற்கறியும் சாட்சிகள் இவ்வூர் குடிகளும் தகுமான வழிமுறைகளுமான ஆஜி ஏ ஷேக் பரீத் நல்லம்பார் ஆஜி ஏ முகமது சதகத்துல்லா கல்சாரை ஏ அப்துல் லத்தீப் மரைக்காயர் திருப்பட்டினம் ஹெச் நிசாருதீன் திருப்பட்டினம் எஸ் ஜாயித் ஹுசேன் நாகை ஏ ஆஜா தாஜுதீன் நாகூர் எஸ் ராமுல் அமீர் காரைக்கால் ஏஎம் முகமது சுல்தான் திருப்பட்டினம் டி ஆசிக் திருப்பட்டினம் எம்ஏ ஆஜா சிராஜுதீன் அப்துல் நிர்வாக செயலாளர் ஓ அப்துல் ஜபார் துணை செயலாளர் எம் ஓ அப்துல் ரஹ்மான் பொருளாளர் எம் நாகபேராயன் எம்எல்ஏ திருப்பட்டினம். இவர்கள் எல்லோருக்கும் இக்கடிதத்தை வாசித்து காட்டிய பின் மாப்பிள்ளையும் பெண்ணும் பெண்ணின் தகப்பனாரும் தாயாரும் மாப்பிள்ளையின் தாயாரும் மாமாவும் சகோதரரும் சாட்சிகள் மற்றவர்களும் நைவு காஜாராகிய நம்முடன் இதில் கையொப்பம் வைத்த பிறகு காரைக்கால் நாகூர் சாலை எஸ்எல்லாம் திருமண மண்டபத்தில் மேற்கூறிய சாட்சிகளரையும் நிக்கா என்னும் விவாகம் முடித்தோம்.
பத்திரப்பாடு நகருக்கு திருமணம் நிக்கா செய்து ஒப்புக்கொண்டிருக்கிறோம். بارك الله لك وبارك عليك وجمع بينكم في خير. سبحانك اللهم ربنا بحمدك اللهم ரைட்ல மாதிரி எவ்வளோ வீடியோ எடுக்க போறீங்க? எல்லா வீடியோ இருக்காங்க. கேமரா நான் தூக்க முடியல, வருத்தத்தில் இருக்கேன்டா. பந்தி பரிமாற விட்டாங்கடா.